மாப்ளே. நீங்களா? எதுக்குங்க வந்தீங்க? போங்க, தோட்டத்துல போய் உங்க வேலையை பாருங்க. நீங்க இந்த அளவுக்கு மோசமானவரா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏதோ குடிகாரு குடிச்சிட்டு பேசுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க குடிகார் மட்டும் இல்ல, திருடனாவும் இருக்கீங்க. மாப்ளே, ஓ வாய்னால அப்படி சொல்லாதயா. ஓ மாமா, ஓ அக்கா புருஷன், நான் குடிப்பேனா சொல்லு. எப்ப குடிக்காம இருந்தீங்க? குடிச்சிட்டு தான் இருக்கிய. நீங்களே ஒரு சரியான குடிகாரு. நீங்க சொல்றதை நான் நம்பணுமா? என் ரூம்ல வந்து நான் இல்லாத நேரத்துல ரூபாய் எடுத்துட்டு போயிருக்கிய. உங்களால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? மாப்ள, அத பத்தி பேசதாயா வந்தேன். நீங்க என்கிட்ட எதுவும் பேசவே இல்லை. வெளியே போங்க முதல்ல. உங்ககிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல. மாப்ள, அப்படி சொல்லாதயா. அன்னைக்கு நிஜமாலே நான் அந்த பணத்தை திருடல. திருடாம தான் வீடு வரைக்கும் அந்த ரூபா போச்சோ? அதுவும் உங்க ரூம்ல இருந்த பேக்ல தான் இருந்திருக்கு. குடி போதையில என்ன செய்யறோம்னு தெரியாம செஞ்சீங்களா இல்ல வேணும்னே செஞ்சீங்களா? மாப்ள, நிஜமாலே நான் அன்னைக்கு குடிக்கவே இல்லையா. பணத்தையும் எடுக்கல, நான் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பக்கமே வரலையா. எப்பவுமே இந்த பக்கம் தானே வரீங்க. பாத்ரூம் போறேன், தண்ணி குடிக்க போறேன்னு. எடுக்கலன்னு சொன்னா நான் அப்படியே நம்பிடுவேனா? போத நீங்க பேசுனது, போங்க வெளியே. மாப்ள, நிஜமாதையா சொல்லியே, நான் சொல்றது நீயாவது நம்பு. என் பொண்டாட்டி நம்ப மாட்டேங்க, அத்தை நம்ப மாட்டேங்க, ஏன் மச்சானுவெல்லாம் நம்ப மாட்டேங்கானுவ. யாருமே நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறானுவையா. நீயாவது இந்த மச்சான் சொல்லியதை நம்பு. நான் ஏன் நம்பனா? உங்களை பத்தி எனக்கா தெரியாது? அந்த பூமாரி பிள்ளைய குடிச்சிட்டு கடத்தி கொண்டு வச்சிருந்தீங்க. அப்பத்துல இருந்து என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். மாப்ள, அது வேற மாப்ள. எல்லாம் ஒண்ணுதான். கூட சேர்ந்து திருட்டு குணமா இருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த சூர்யாவோட நிச்சயத்தன்னைக்கு அவனோட சட்டையை கிழிச்சு வச்சிருக்கிய. அதை எடுத்துட்டு தைக்க போகும்போது தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நீங்க செய்யாத வேலையே இல்ல. எல்லாத்துக்கும் நீங்க தானே காரணம். அதையே ஒத்துக்கல, இதையே ஒத்துக்கிட போறிய? மாப்ள, அது வேற இது வேறயா. உண்மையா சொல்றேன், இந்த படத்தை நான் எடுக்கவே இல்லை. அது எப்படி என் பைக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியலையா. எனக்கு எல்லாம் தெரியும். என்ன நல்ல ஒரு மாதிரி நடிச்சு அடிக்கடி இந்த ரூம் பக்கம் வந்து ரூபாய் திருடிட்டு போலான்னு தானே? திரும்பவும் நீங்க அந்த தப்பை செய்யறதுக்கு நான் என்ன விட மாட்டேன். இனி நான் உங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இந்த பக்கமே நீங்க வரக்கூடாது. வெளியே போங்க. மாப்ள, நான் சொல்றத தயவு செஞ்சு நம்பியா. நான் குடிக்கிற அந்த குடி மேல சத்தியமா சொல்றேன், பணத்தை நான் எடுக்கலையா. சரி, சத்தியம் பண்றது கூட உங்களுக்கு ஒரு நல்ல பொருள் கிடைக்கல. உங்க குடி மேல சத்தியம் பண்ணிட்டா நான் நம்பிடுவேனா? இல்லையா மாப்ள, குடிகார எது மேல வேணாலும் போய் சத்தியம் பண்ணுவான், ஆனா குடி மேல சத்தியம் பண்ண மாட்டாயா. ஆமா, அது உங்க பொண்டாட்டி பிள்ளை தாய் தகப்பனை விடலாம் மேல்தான். நான் நல்லாவே நம்பிட்டேன். மாப்ள, நான் நிஜமா சொல்றேயா. அன்னைக்கு நான் இந்த பக்கமே வரல, பணத்தை நான் திருடவும் இல்லை. சரி, அப்படியே திருடி இருந்தாலும் என் பைக்குள்ளேயே கொண்டு போய் நான் வச்சிருப்பேன். யாருக்குமே தெரியாம எங்கேயாவது கொண்டு போய் ஒளிச்சு தானையா வச்சிருப்பேன். என் பைக்குள்ள என் பொண்டாட்டிக்கு தெரியற மாதிரியா நான் வைப்பேன். நல்லா யோசிச்சு பாரியா. யாரோ என்னையும் செல்லமாவையும் மாட்டி விடுறதுக்காக அந்த பையில கொண்டு வந்து வச்சிருக்காவையா. எனக்கு அப்படிதான் தோணுது. எங்களுக்கு எதிரி வெளியே இல்ல, அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கான். யாருன்னு நீ தாயா கண்டுபிடிக்கணும். தம்பி சுப்பிரமணி, இவர் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காரு? இவர்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? நீ எதுவும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கியோ? இல்லண்ணா, நான் இவரை கூப்பிடல. அவரே தான் வந்து நின்றுட்டு நான் பணத்தை எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காருண்ணா. எந்த திருடன்னா திருடினதான் ஒத்துக்கிட்டு இருக்கான். இல்லன்னு சொல்லுவானுவ. எனக்கு தெரியாத யாரு திருடினான்னு. மச்சார், திருடேன்னு சொல்லாதீங்க மச்சார். அந்த பணத்தை அன்னைக்கு நான் எடுக்கல. என்னை நம்புங்க மச்சார். உங்களெல்லாம் எந்த காலத்திலயும் நம்ப முடியாது. குடிச்சிட்டு குடி போதையில எடுத்துட்டு போய் பணத்தை பையில வச்சிருக்கிய. செல்லம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எங்களுக்கு தெரியும். உங்களை தவிர இந்த வேலையை யாருமே பார்க்க மாட்டாவ. இதுக்கு மேல இந்த பக்கம் வர்ற வேலையை வச்சுக்கிடாதுங்க. வெளியே போங்க. மாப்ள, நீயாவது நம்பியா. நான் நிஜமா எடுக்கலையா. போதும் இங்க யாரும் அவங்கள நம்புற மாதிரி இல்ல. வெளியே போங்க. போய் ஒழுங்கா தோட்டத்துல வேலையை பாருங்க. சும்மா எங்களை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காண்டா. மச்சார், போங்க மாப்ள. ஏன்ட்ட வாங்கி கட்டுக்கிட்டாதுங்க சொல்லிட்டேன், போங்க. தம்பி சுப்பிரமணி, என்னண்ணா சொல்லுங்க. இவர் இப்படி ரூம் பக்கம் வந்தாருன்னா சேர்த்துக்கிடாதப்பா. இவரு சரி கிடையாது. அப்புறம் நீ பாத்ரூம்க்கு எங்கேயாவது போனா, போன் ஏதாவது பேசணும்னாலும் சரி, பீரோவை மட்டும் பூட்டிட்டு போனா பத்தாது, கதவையும் பூட்டிரு. எல்லாத்தையும் பூட்டிட்டு வெளியே போய் எதுவா இருந்தாலும் சரியா. நாங்க இருந்தா எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போய், நாங்க இல்லைன்னா பூட்டிட்டு போய் எல்லாத்தையும் சாவிய பேக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போயிரு. சரிங்கண்ணா. அவர் திரும்ப இல்லைன்னு சொல்றாருண்ணா. அவர் எடுக்கலையா? அவர் இந்த அளவுக்கு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா? அவரே ஒரு குடிகாரன்ப்பா.
என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒருத்தனை கட்டி வச்சுட்டோமேன்னு நாங்க தினம் நினைச்சு வேதனைப்பட்டுட்டு இருக்கோம். எவ்வளவு சொத்து என்ன மாதிரி வீடு வச்சிருந்தாரு தெரியுமா? எல்லாத்தையும் அழிச்சு வித்து குடிச்சு விட்டா பேதி எடுப்பான். அதனால அவர் சொல்றதெல்லாம் நீ கேட்காதப்பா, காதுல வாங்காத. மறுபடி குடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு பணத்தை எடுத்திருக்காரு. என் தங்கச்சி அவரால் எவ்வளவு கஷ்டப்படியா தெரியுமா? இனி வந்தா இந்த ரூம் பக்கம் சேர்க்காத, அவ்வளவுதான் நான் உனக்கு சொல்லிட்டேன். சரிண்ணா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. அம்மா உங்க அம்மா கிட்ட உடனே வீடு உங்களுக்கு கட்டி தர்றேன்னு சொன்னாவல்ல, அது இப்போ கட்ட முடியாது. எப்படியும் ஒரு 2-3 வருஷம் ஆகும். அதனால அது வரைக்கும் நீங்க தங்கி இருக்கீங்களா, அந்த வீட்டு வாடகையை நான் தந்துடுறேன். பிறகு சம்பளமோ ஒரு 5000 ரூபாய் ஏத்தி தர சொல்லியிருக்காவோ, அதையும் தந்துடுறேன். சரியா? சரிண்ணா. ஒழுங்கா வேலையை பாருப்பா, வேலையை கோட்டை விட்டுறாத. உன்னை நம்பி மறுபடியும் உன்னை கூட்டிட்டு வந்து வேலைக்கு சேர்த்திருக்கேன். பொறுப்பா நீ தான் பாத்துக்கிட்ட நான் எல்லாத்தையும். சரியா? சரிங்கண்ணா, நான் கண்டிப்பா பொறுப்பா இருப்பேன். சரிப்பா, நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துடுறேன். இங்கே இரு, மதிய சாப்பாட்டுக்கு உடனே மாத்தி விட்டியேன். சரியா? சரிங்கண்ணா. குடிகாரியே நான் திரும்ப எடுக்கவே இல்லைன்னு சொல்றாரு. ஒரு தடவை 2 தடவை சொல்லலாம், திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காரு, மாத்தி சொல்லவே இல்லையே. அவர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்க. அவர் எடுத்திருந்தாருன்னா எல்லாருக்கும் தெரியற மாதிரி பேக்லயே கொண்டு போய் வைப்பாரு. அதுவும் அக்கா பேக்லயே கொண்டு போய் வைப்பாரு. தெரியாம வேற எங்கேயாவது ஒளிச்சுதானே வச்சிருக்கணும். ஒரு சமயம் அவர் சொல்ற மாதிரி வேற யாராவது எடுத்துக்கொண்டு வச்சிருப்பாங்களோ? வேற யாரும் இங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க, என்னன்னே புரியலையே. என்னம்மா சரோஜினி? நான் உங்க மகனுக்கு தோட்டத்துக்கு சாப்பாடு கொண்டு போறேன் தேய். ஏமா ஆனந்த் வீட்டுக்கு சாப்பிட வர மாட்டேன்னு சொன்னானோ? ஆமா தேய், வரக்கு லேட் ஆகும். நான் இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்சதா சமைச்சிருக்கேனா, அவிய வீட்டுக்கு வந்து சாப்பிடக்கல, சூடு ஆறி போயிரும். பிறகு அவங்களுக்கு பிடிக்காது, டேஸ்ட் இருக்காது. அதான் தோட்டத்துல சூடா கொண்டு போய் கொடுத்துறியே, அவளும் சாப்பிட்டுருவாவ. போன் போட்டு அவனை வாங்கி சொல்ல வேண்டியதானம்மா? சொன்னதே, அவியதான் இப்ப வர முடியாது, லேட்டாவும் நீட்டாவ. தினமும் 3 மணி 4 மணிக்கு தான் வந்து சாப்பிடியாவ. அதுக்குள்ள 6 பேரத்தை நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துறியனே. இந்த டிஃபன் பாக்ஸ்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் தேய். இத தூக்கிட்டு ஒத்தையில எப்படிமா போவ? நடந்து போணுமே. சரோஜினி, நான் வேணா உன் கூட வரட்டுமா? இல்லனா நான் தோட்டத்துக்கு தான் போறேன், என்கிட்ட தந்துரு, நான் கொண்டு போய் கொடுத்துறேன். இல்ல மைனி, நானே கொண்டு போய் கொடுக்கேன் மாமாக்கு. நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வாங்கி ஓரமா வச்சுட்டு சாயங்காலம் தான் சாப்பிடுவாவ. நான் கொண்டு போனேன்னா உடனே வாங்க சாப்பிட உட்காருங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருவேன். சாப்பாடு பரிமாறுவேன். அவியலும் அப்பதான் உடனே சாப்பிடுவாவ. நானே கொண்டு போறேன் மைனி. நீங்க என்ன சாப்பிடல, சாப்பிட்டுட்டு பிறகு வாங்க. ஏத்தேய், நான் சாப்பாடு கொண்டு போயிட்டு வரேன் தேய். ஒத்தையில பேர்வியா? பேர்வே தேய், எனக்கு பழக்கம் இருக்கு. சரிம்மா, பார்த்து கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்து வா. சரி தேய், கொஞ்ச நேரம் இருந்துட்டு மெதுவா வரேன். சரிம்மா, போயிட்டு வா. சரோஜினி இப்பதான் புருஷன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கா. இத பாக்கும்போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போட்டும், சின்ன சிறுசுவே கொஞ்ச நேரம் தனியா இருந்து பேசுவாவே. எம்மா செல்லம்மா, என்னடா இப்ப எதுக்கு இவ தோட்டத்துக்கு ஓடியா? என்னமோ புருஷன் மேல ரொம்ப அக்கறை இருக்க மாதிரிதான். எல்லாம் அக்கறை இருக்கிறதுனால தானே ஓடியா? இல்லனா இப்ப இந்த வெயில்ல சோத்தத்துக்கிட்டு ஒத்தையில ஓடணும்னு என்ன இருக்கு? அப்போ இந்த மாதிரி அடிக்கடி நடக்குது அப்படிதானே? அடிக்கடி நடந்தா கூட தான் என்ன? இல்லம்மா, ஆனந்த் வீட்டுக்கு வந்து சாப்பிட மாட்டானோக்கா, இவன் எதுக்கு தோட்டத்துக்கு ஓடியா? அவ போயிட்டு போறா, அவ புருஷனுக்கு சோறு கொண்டு போறா, நம்ம தோட்டத்துக்கு தானே போறா.
கொஞ்சம் அவட்ட அனுசரிச்சு போ, திருத்ததுக்கு பாரு அவரை. மர்மே முன்னால மாதிரி இல்லல, கொஞ்சம் மாறி இருக்காருல, உன்னை அடிக்கிறது கூட இல்ல. அப்படி இருக்கும்போது ஒன்னு ஒன்னா சொன்னீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவாரு. ரூபாய் அவர் கையில கொடுக்காத. ஒரு பைசா கூட அவர் கையில கொடுக்கறது இல்லம்மா. நானே நம்ம அண்ணன்ட்ட தேவைக்கு மட்டும் தான் பணம் வாங்கிட்டு இருக்கேன். என் சம்பள பணத்துல பாதியே அண்ணன்கிட்ட தான் இருக்கு. அத மொத்தமா ஒரு நாள் வாங்கிட்டு போய் பிள்ளைக்கு ஏதாவது நகை எடுக்கலாம்னு நினைக்கேன். இல்லையா அவ படிப்பு செலவுக்கு யூஸ் பண்ணலாம்னு வச்சிருக்கேன். இந்த மனுஷன்ட்ட பணம் இருக்குன்னு காமிச்சிட்டோன்னு வச்சுக்க, தாத்தான்னு கேட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதனால நான் தேவைக்கு மட்டும் தான் அண்ணன்கிட்ட இருந்து பணமே வாங்கிட்டு இருக்கேம்மா. சரில, இதுதான் சரி. தேவைக்கு மட்டும் வாங்கிக்க. உங்க அண்ணன்ட்ட பணம் இருந்தா இருக்கட்டும், அவன் கணக்கு வச்சிருப்பான். வேற பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி போட்டுக்கிடலாம். ஆமாமா, பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும்னு ஏகப்பட்ட செலவாகும்ல. என்ன செய்ய போறேனே தெரியல. ஏலாவ 12வது தானே படிக்க சேர்த்துடலாம். அம்மா 12வது இந்த வருஷத்தோட முடியுது. அடுத்து காலேஜ் சேர்க்கணுமா? பாத்துக்கிடலாம் செல்லம்மா, நாங்க இருக்கோம்ல. உன்னை என்ன உற்றவா செய்வோம். எதையும் நினைச்சு கவலைப்படாத. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டே, அவரை மட்டும் திருத்ததுக்கு பாரு நீ. சரிம்மா. மைனி மைனி மைனி. என்ன செல்லம்மா? மைனி, நீங்க நேத்து சொன்னது உண்மைதான். என்னது செல்லம்மா? அந்த சரோஜினியை அடிக்கடி தோட்டத்துக்கு போறா. அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? இப்பயும் தோட்டத்துக்கு போறா மைனி. எதுக்கு போறாவா? புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாளாம். இது என்ன கொடுமை? ஆனந்த் குழந்தை தான் தினமும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டியாரே, இவன் எதுக்கு எடுத்துட்டு போறா? என் தம்பி தினமும் 3 மணிக்கு 4 மணிக்கு தான் வந்து சாப்பிட்டியானா. அவ்வளவு லேட்டா வந்து சாப்பிட்டா சாப்பாடுலாம் ஆறி போயிருமா. ஓஹோ, அதனால எடுத்துட்டு போறாளோ? எப்பவுமே நடக்காத புது கதையால இருக்கு இது. ஆனந்த் குழந்தை சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட கண்டுக்கிட மாட்டா. இப்போ சாப்பாடு தோட்டத்துக்கு எடுத்துட்டு போறாளோ? கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஓவரா தான் இருக்கு. ஆமா மைனி, நானும் அதான் சொன்னேன். எங்க அம்மா சொல்லியாவதுக்கு புருஷன் மேல எவ்வளவு பாசமா இருக்கா பாரு, அதனால சாப்பாடு எடுத்துட்டு தோட்டத்துக்கு ஓடியான்னு சொல்லியாவ. அப்போ நம்மளாம் பாசமா இல்லையாமா? அதான் எனக்கும் தெரியல. நான் கேட்டதுக்கு நீயும் உன் புருஷனுக்கு தோட்டத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போன்னு சொல்லியாவ. அந்த மனுஷன் செஞ்ச காரியத்துக்கு அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு இருக்கேன் நானு. அவ்வளவு கோவத்துல இருக்கேன். இவ என்னடான்னா சாதாரணமா கொண்டு போய் குடு சாப்பாடுன்னு சொல்லியாவ. செல்லம்மா, இவ பண்ற காரியத்தை பார்க்கும்போது நம்மளும் அவள மாதிரியே செய்யணும் செல்லம்மா. என்ன மைனி சொல்றிய? ஆமா செல்லம்மா, நம்மளும் சாப்பாடு எடுத்துட்டு தோட்டத்துக்கு போகணும். இவ மட்டும் தான் புருஷன் மேல அப்படியே பாசத்தை வச்சிருக்கா. அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுப்பா. ஏன் நான் என் புருஷன் மேல பாசம் வைக்கல? நீ உன் புருஷன் மேல பாசம் வைக்கல? வச்சிருக்க மைனி. ஆனா அவதான் படம் காட்டியால. எங்க அம்மையே சொல்லியாவ, பாரு எப்படி புருஷன் மேல பாசத்தை வச்சு அக்கறையா எடுத்துட்டு போறான்னு. புருஷனுக்கு பிடிச்சத சமைச்சிட்டாலாம். அப்படி என்ன சமைச்சா மைனி? யாருக்கு தெரியும்? இவ கிச்சன்ல நின்னதுனால நான் அந்த பக்கமே போகல. எங்க அக்காலோ அவ்வளவுதான் நின்னு இன்னைக்கு சமைச்சாவ. அப்படியே நானும் தோட்டத்துக்கு போயிட்டு எனக்கும் தெரியாது மைனி. மதியம் சாப்பிடலாமேனு வந்தேன். இவ என்னடானா பாக்ஸ தூக்கிட்டு ஓடியா. நீ கூட வரேன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்ன மைனி, நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு வரதுக்கு லேட் ஆகும், நான் போறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. நான் சாப்பிட்டுட்டு உடனே சாப்பாடு எடுத்துட்டு போறேன்னு தான் சொன்னேன். அதுக்கு சொல்லியா நீங்க போனா சாப்பாடு ஒரு வாரமா வச்சிருவிய? நானா என் புருஷனுக்கு சாப்பாடு போட்டு பரிமாறி அவரை உட்கார வச்சு சாப்பிட வச்சிருவேன்னு சொல்லியா? ஏன் நம்ம சாப்பாடு எடுத்துட்டு போனா தூர எரிஞ்சிருவோமோ? புருஷன் பிள்ளைக்குலாம் இத்தனை நாள் சாப்பாடு போட்டதே இல்லையோ? ரொம்ப தான் படம் காட்டிய மைனி. ஆமா செல்லம்மா, இது புது கதையா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி ஒரு நாள் போனதெல்லாம் வந்ததே இல்ல. அதான் சொல்றேனே, அவர் வீட்டுக்கு வந்தா கூட சாப்பிட்டாரா இல்லையான்னு கண்டுக்கிட மாட்டா. ரூம்குள்ளே தான் அடைஞ்சு கிடப்பா. இப்போ கிச்சன்ல போய் நின்று சமைக்கிறது என்ன, புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு ஓடியது என்ன, அவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது உண்மையா தெரியல எனக்கு. அத்தை முன்னாடி ஏதோ நல்ல பேர் எடுக்கிறதுக்காக பண்ற மாதிரி இருக்கு. ஆமா மைனி, எனக்கும் அப்படிதான் தோணுது. புருஷன் மேல பாசம் வச்சு அவ செய்யற மாதிரி தெரியல. எல்லாத்தையும் நல்ல பேர் எடுக்கிறதுக்கோ நல்லவன் காட்டிக்கிடுறதுக்கோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா செல்லம்மா, அவ ஏதோ தப்பு செஞ்சிட்டு இருக்கா. அது யாருக்கும் வெளியே தெரிஞ்ச கூடாதுன்னா இப்படி நாடகம் ஆடிட்டு இருக்கா. என்னவா இருக்க மைனி? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, தோட்டத்துக்கு இவதான் போய் பணத்தை எடுத்துட்டு வந்து உன் பையில வச்சிருப்பானு. இதே மாதிரியே அன்னைக்கு சாப்பாடு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாளா இருக்கும். கரெக்டா பணத்தை எடுத்துட்டு வந்து அவ ரூம்ல வச்சுக்கிட்டா. எங்க மாட்டிக்கிட போறோங்கிற பயத்துல உன் பையில கொண்டு வந்து வச்சு உன்னைய மாட்டி விட்டுட்டா. மைனி, இருக்குமோ? ஆமா செல்லம்மா, அப்படிதான் இருக்கும். எனக்கு டவுட் அவ மேலதான். ஏன்னா உன் புருஷன் திரும்ப திரும்ப இல்ல இல்லன்னு சொன்னாரு. அதனால இந்த வீட்ல இந்த மாதிரி வேலை யார் செய்வா நானும் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு அந்த சரோஜினி மேலதான் உடனே டவுட் வந்துச்சு. மைனி, அவளுக்கு அப்படி என்ன மைனி என் மேல போறாம? நான் இந்த வீட்டு பிள்ளை தானே, அவளுக்கு மைனிகாரி தானே. என் மேல எதுக்கு இப்படி போறாம பிடிக்கா தெரியல
அதனாலதான் அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்க, எப்பவுமே உஷாராருன்னு சொல்லியேன். நீ உன் பைய தூக்கிட்டு வந்து யார் ரூம்ல வச்சிரு, இங்கன்னா யாருமே வரமாட்டாவ. மைனி வாயாம அந்த பையில வந்து துணி எடுத்துட்டு இருக்க முடியுமா? துணியை தூக்கி அங்க செல்ஃப்ல அடிக்க வச்சிருச்சல்லம்மா. பைய மட்டும் எடுத்துட்டு வந்து இங்க போடு, போற அன்னைக்கு எடுத்துக்க. அவ என்ன எதை கொண்டு வந்து உன் பைக்குள்ள வைப்பால தெரியலல்ல, இன்னைக்கு வேற போயிருக்கா. புருஷனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த சாப்பாடு பாத்திரத்துக்குள்ளேயே பணத்தை வச்சு எடுத்துட்டு வந்தாலும் வந்துருவா. கொண்டு வந்து நேரம் உன் பையில தான் வைப்பான்னு எனக்கு தோணுது. மைனி என்ன மைனி சொல்றிய? ஆமா செல்லம்மா, அவளுக்கு நீ இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல. இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சிட்டு தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கா. மறுபடியும் பையில எதையாவது கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா மைனி, எனக்கும் பயமா இருக்கு. நான் பைய கொண்டு வந்து உங்க ரூம்ல போட்டுறியே, அதான் நல்லது. வெளியே போகும்போது ரூமை பூட்டி வச்சுட்டு போ. சரி மைனி. செல்லம்மா நீ சாப்பிட்டுட்டியா? இல்ல மைனி, இனிதான் சாப்பிடணும். சரி செல்லம்மா, சீக்கிரமா நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு போவோமா? எதுக்கு மைனி? அவ தோட்டத்துல என்ன பண்றான்னு போய் பாப்போம். புருஷனுக்கு நிஜமாவே சோறு தான் போடியாளா, இல்ல அந்த ரூம் பக்கம் போய் எதையாவது திருடியாளான்னு பாப்போம். அப்படி அந்த ரூம்ல போய் ஏதாவது எடுத்தானா அவளை கையும் கலவுமா அந்த இடத்துல பிடிச்சிடலாம்ல, எல்லார்கிட்டயும் மாட்டி விட்டுறலாம். என்ன சொல்ற? அவளுக்கு தெரியாமலே நம்ம அவளை